உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோங்க. உருளைக்கிழங்கு பிரெட்டு பாலுங்க. இது அதுக்கு தேவையான சால்ட்டு, நல்லா கொத்தமல்லிங்க, பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கிறது, அதேமாரி இஞ்சி பொடிசாக நறுக்கிறது, ஓமம் 1/2 ஸ்பூனு. இப்போ லெமன் பாதி புழிஞ்சு விட்டுக்கிறேங்க. அதில் லெமன் போட்டு இப்படி நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா உருளைக்கிழங்கு, அந்த கொத்தமல்லி இதை நல்லா போட்டு ஓமம், பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம் சாறு, உப்புங்க போட்டு கரம் மசாலா ஒரு சும்மா வாசனைக்குங்க அந்த மாவில் கரம் மசாலா சால்ட்டு போட்டு இதில் 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூனு அரிசி மாவுங்க போட்டு இப்படி தண்ணியாக, நம்ம தோசை மாவு மாரி இல்லாத பச்சி மாவு மாரி இல்லை, ஓரளவுக்கு திக்னஸ்ஸாக இப்படி கையில் எடுத்து அப்படி ஊற்றுற மாரி கரைச்சிக்கோங்க. சரிங்களா? அந்த ஓரத்தில் இருந்ததை நல்லா முருவலாக வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை ப்ரெட்டு மேலே உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, இது ஓமம், உப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா உருளைக்கிழங்கா வேக வச்சு அதை தோலை நீக்கிட்டு நல்லா மசிச்சு இதேமாரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நல்லா இதேமாரி ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த பிளேட்டில் ஊற்றி தாங்க சமமாக எடுக்கணும், கிண்ணத்தெல்லாம் வைக்கக்கூடாது. அதை ரொம்பையும் அமுக்காது. இப்படி 2 கையால் வச்சு இப்படி கூடிய மட்டும் புழிஞ்சிடுங்க. அந்த ப்ரெட்டில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வந்துடணுங்க. இப்போ பாருங்கள் வந்துடுச்சு. இதில் ஒரு உருளைக்கிழங்கு அந்த இதை வச்சு இப்படி மடிக்கிறோம். இப்படி மடித்து இதை பால் மாரி உருட்டிங்க. இப்படி நல்லா போட்டு ப்ரெட்டு இதில் ஒரு நல்லா உருட்டுங்க. நல்லா மேலே ஒட்டுற அளவுக்கு உருட்டி மாவுலையும் ஒரு ஈடு போட்டு இப்படி எடுத்துருங்க. மறுபடியும் ஒரு தவை துவைச்சி துவைங்க. அதை இப்படி எண்ணெயில் போடுங்க. எண்ணெய் காஞ்சிதான் இப்படி எண்ணெயில் போடுங்க. பொரிச்சு எடுத்திங்கன்னா ப்ரெட்டு உருளைக்கிழங்கு பால் ரெடி. இது கூட சைடிஷ்டாக நம்ம டொமேட்டோ சாஸு, புதினா கிரீன் சட்னி, பச்சை மிளகாய், புதினா, தயிர், லெமன் ஊற்றி அரைச்சி சால்ட்டு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. புதினாவை வேக வச்சு எடுத்து அதில் தயிர், லெமனு, பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கிரீன் சட்னிக்கு. டொமேட்டோ சாஸ்னால் தக்காளியை தோலை எடுத்துட்டு விதையை எடுத்துட்டு தக்காளியை வேக வச்சு அந்த சாஸ் கூட சர்க்கரையும் போட்டு அரைச்சி மிக்ஸில் அதை நல்லா அடுப்பில் வச்சு கிண்டிட்டிங்கன்னா டொமேட்டோ சாஸ். உள்ள வச்சு தாங்க பொரிக்கணும். ரொம்ப நீங்கள் அயிலெல்லாம் தீ வைக்காதீங்க. கேஸுக்கிட்ட அயில வைக்காத சிம்மில் வச்சு கூடிய மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1-2 போட்டு பொரிங்க. 4-5 போடாதீங்க. இப்போ பொன்னேரம் ஆயிடுச்சு, எடுத்துட வேண்டியதுதாங்க. அடுத்த பாலும் ரெடி. அதேமாரியே ரெடி பண்ணிட்டேங்க. அடுத்த பாலும் நம்ம அது வேகிறதுக்குள்ளே இன்னொரு பால் ரெடி பண்ணிக்கலாம். அதேமாரியே தண்ணியிலங்க இதை பாருங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க. ரொம்ப அழுத்திடாதீங்க, பொறுமையாக இடுங்க. அது ஏன்னா ப்ரெட்டு பிஞ்சிடும், அமுக்குங்க. தண்ணி கூடிய மட்டும் புழிஞ்சிடுங்க. புழிஞ்சிட்டோம். இப்போ இதில் ஒரு உருண்டையை வைக்கிறோம். இப்படி மடித்து இதை நம்ம அப்படியே அந்த உருளைக்கிழங்கு தெரியாத அளவுக்கு பாலாக்கிறோம். இதை பாருங்கள், உருளைக்கிழங்கு தெரியாத அளவுக்கு மடித்து பாலாக்கணும். இப்படி உருட்டினா உங்களுக்கு சரியாக வந்துடும். தூளில் நல்லா இதேமாரி போட்டுடுங்க. ப்ரெட்டு தூளை போட்டுட்டு மறுபடியும் அதேமாரியே பெரட்டி எடுங்க. மறுபடியும் அந்த ப்ரெட்டு போட்டு எடுங்க. 2 மூச்சு ப்ரெட்டு தூள் போடுங்க, 2 மூச்சு மாவு பெரட்டுங்க. அப்போ தான் நீங்கள் அந்த உள்ள ப்ரெட்டுலேருந்து அந்த நம்ம பால் இருக்கு இல்லைங்களா, அது வெளியே வராது. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துங்க. இப்போ சிம்மாக பெரட்டி போடுங்க. இந்த ஒரு பக்கம் நல்லா செவந்துடுச்சு பாருங்கள். பொன்னிறம்
இந்த பாலை இந்த பாலை போட்டு பார்க்குறேன். ரெண்டா இது ரொம்ப இன்னும் கொஞ்சம் வேணுங்க. பிரெட் பால், இது ப்ரெட்டு, உருளைக்கிழங்கு பால் ரெடி ஆகிடுச்சிங்க. அதை நாங்கள் வீட்டிலே செஞ்சது தான். டொமேட்டோ சாஸ் சொல்லியிருக்கேன் பாருங்கள், அதேமாரியே செய்யலாம். நீங்கள் இதுக்கு புதினா க்ரீன் சட்னிங்க ரெண்டும் ரெடி, வீட்டில் தான் ரெடி பண்ணணும். நீங்கள் தயிர் நிறையா சாப்பிட்றவங்களா இருந்தால் நாங்கள் தயிர் கொஞ்சமாக ஊற்றி லெமன் நிறையா ஊற்றிருக்கோம். நீங்கள் தயிர் நிறையா ஊற்றி அப்படியே பச்சையாக கூட சில பேர் அரைப்பாங்கங்க. அப்படியே அரைச்சா நாங்கள் வேக வச்சு செஞ்சுருக்கோம். நீங்கள் பச்சை அரைச்சிங்கன்னா இன்னும் க்ரீனாக தெரியுங்க. இது பால் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை பாருங்க, ஒரு பாலை இப்படி புட்டு பாருங்க எப்படி வருது பாருங்க. அப்படியே பொசன்னு உள்ள அந்த மசாலாலாம் எப்படி நம்ம வச்சதுன்னு மேலே அப்படியே தான் இருந்து சூப்பராக இருக்குங்க. இதோட தொட்டு சாப்பிட நீங்கள் எல்லோரும் செஞ்சு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எங்கள் ஆட்சி வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.